ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். உங்கள் லைஃப்பில் இருக்கிற பிரச்சனைகளால் எப்போவும் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அதிக கவலையோடு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற கதையை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்க. அமெரிக்காவில் வாழ்ந்த மேரி பேக்கர் எடி அப்படின்ற ஒரு பெண்மணி தான் கிறித்துவ அறிவியல் அப்படின்ற புதிய மதத்தை தோற்றுவிச்சது மட்டும் இல்லாம எடி ஒரு சிறந்த மத போதகராகவும் இருந்தாங்க. அவங்க எப்படி துன்பத்துல இருந்து மீண்டு வந்து வாழ்க்கையை சிறப்பா வாழ்ந்தாங்க அப்படின்றத பத்தி நான் இப்போ சொல்ல போறேன். மேரி பேக்கர் எடி உள்நாட்டு போரால வீடு வாசலை இழந்தாங்க. அவங்களுடைய கணவரும் இறந்துட்டாரு. இந்த சூழ்நிலையில ரோட்ல சுத்தி திரிய வேண்டிய அவல நிலை அவங்களுக்கு இருந்துச்சு. ஒரு நாள் இரவுல கடுமையான பனி பொழிஞ்சு பயங்கர குளிர்ல நடுங்கினாங்க. ஒரு வீட்டு வாசக்கதவை தட்டுனாங்க. அந்த வீட்டில் இருந்து வெப்ஸ்டர் அப்படின்ற ஒரு லேடி கதவை திறந்தாங்க. எடியை பார்த்து இறக்கப்பட்டு அவங்க வீட்டில் தங்க சொன்னாங்க. ஆனா அவங்களுடைய மருமகன் திடீர்னு அங்க வந்தாரு. அவரு ஒரு நாடோடியெல்லாம் வீட்டில் விட முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எடி பேக்கரை வெளியேவும் போக சொல்லிட்டாரு. உடல் நலம் ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலையில துயரம் சூழ்ந்த வாழ்க்கையில அவங்க திடீர்னு ரோட்ல மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. அவங்கள அக்கம் பக்கத்துல இருந்தவங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. டாக்டர் அவங்க உயிர் பிழைக்கிறதே கஷ்டம்னு சொல்லிட்டாரு. அவங்க உயிர் பிழைச்சாலும் இனி நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எடி மருத்துவமனையில இருந்த ஒரு பைபிளை திறந்தாங்க. அதுல ஒரு அதிகாரத்துல இருந்த வாக்கியங்களை ரீட் பண்ணாங்க. இந்த சென்டென்ஸ் தான் அவங்களுக்குள்ள வலிமையையும் தன்னம்பிக்கையும் அவங்க நோயை குணமாக்குற சக்தியையும் கொடுத்துச்சுன்னு எடி சொன்னாங்க. இயேசுவோட அந்த வார்த்தைகள் என்னன்னா, நோயால பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷனை பார்த்து, மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, இனி சந்தோஷமாக இரு, படுக்கையில இருந்து எழுந்திரு, உன் வீட்டுக்கு போ அப்படிங்கிறது தான். இந்த வார்த்தைகளை உணர்ச்சி பூர்வமா எடி அவங்களுடைய ஆள் மனசுல பதிய வச்சாங்க. படுக்கையை விட்டு மெல்ல எந்திரிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் எடி ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்களாம். மனம் ஸ்ட்ராங்கா இருந்தா எந்த சூழ்நிலையிலையும் நோய்களை விரட்ட முடியும்னு. அதுக்கப்புறம் அவங்க தோற்றுவிச்ச கிறித்துவ அறிவியல் அப்படின்ற மதம் மூலமா மேரி பேக்கர் எடி கோடிக்கணக்கான பேருக்கு வாழ்க்கையில நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு சிறந்த பெண்ணா உருவானாங்க. மனிதா, மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க தேவையில்லை. நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆல்சோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க.